வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ஒரு ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து நிஃப்டி லைவ் அப்டேட் குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சா இதுவே ஃபாலோ பண்ணிக்கங்க. புதுசா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட்டர்ஸ் வீடியோ பார்க்கறத விட, இந்த பிகினர்ஸ் கைடுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதை பாருங்க. இந்த பிகினர்ஸ் கைட ஃபாலோ பண்ணுங்க. இதில குடுத்துருக்கிற வீடியோஸ் 14 வீடியோஸ்ல ஒன் பை ஒன்னா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இதனுடைய முழுமையான கான்செப்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தா தவறாமல் பார்க்க வேண்டியவை பாருங்க. இதுலயே வந்து நம்மளுடைய கான்செப்ட் முழுமையா இருக்கு. இதுவே உங்களுக்கு போதுமானது. வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இது நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து எக்ஸ்பைரி அப்படிங்கும்போது, அப்ப நம்ம இன்னைக்கு எதை எடுத்து பார்க்கணும்? எந்த கான்ட்ராக்ட்ட பார்த்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கான்ட்ராக்ட்ட இப்ப நாம பார்க்கணும். அப்பதான் வந்து கரெக்ட்டா கன்டினியூட்டி கரெக்ட்டா இருக்கும். இல்ல நீங்க முன்னாடி இருந்த கான்ட்ராக்ட் நிஃப்டி ஃபியூச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கேப் அப், கேப் டவுன் காமிச்சிருக்கு. ஏன்னா, அந்த பிப்ரவரி ரன் ஆயிட்டு இருந்தது இல்லைங்களா? அது கூடவே சேர்ந்து மார்ச் கான்ட்ராக்ட்ட கண்ல காட்டும். அப்ப மார்ச் கான்ட்ராக்ட், பிப்ரவரி கான்ட்ராக்ட்க்கு ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. ஒரு 100, 150 பாயிண்ட் இருக்கும். அந்த டிஃபரெண்ட் இதுல காட்டியிருக்கும். அப்ப நீங்க குழம்பிருவீங்க. அதனால வந்து இந்த கன்டினியூட்டி மார்ச் கான்ட்ராக்ட் எடுத்து பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா ஐடியா கிடைக்கும். இன்னும் ஒரு 2, 3 நாள் போச்சுன்னா, அப்புறம் அந்த கன்டினியூட்டி கான்ட்ராக்ட்க்கு போய்க்கலாம். அதுவரைக்கும் இந்த இதுல பார்த்தீங்கன்னா தான் இந்த கன்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி கிடைக்காது. இதே பாருங்க, நான் இந்த நிஃப்டியோட கான்ட்ராக்ட்க்கு போறேன். அது எப்படி சொல்லுது பாருங்க. நிஃப்டி இது ஃபியூச்சர். சாரி ஸ்பாட்டு. இது ஃபியூச்சர். இது பாருங்க ஒரு எவ்வளவு வித்தியாசமா காட்டிட்டு இருக்கு. எவ்வளவு டிஃபரெண்ட்ல காட்டுது பாருங்க. இப்போ இதுல இருக்கிறதுக்கு, இதுல வர்ற டிஃபரெண்ட்டுக்கு இங்க டச் ஆயிட்டு வருது. இந்த லெவல போய் அது தொட்டிருக்கு. கரெக்ட்டுங்களா? இது வந்து கன்டினியூட்டி கான்ட்ராக்ட். நம்ம மார்ச் கான்ட்ராக்ட் பார்த்தா வேற மாரி காட்டும். இந்த கன்டினியூட்டி பாருங்க அங்க மாறி இருக்கும் பாருங்க. இப்போ வந்து மார்ச் கான்ட்ராக்ட்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குளோஸ் ஆயிருக்குது. இது வந்து இங்க குளோஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆகும் நம்மளுக்கு. அதனால இப்ப பார்க்க வேண்டியது நம்ம வந்து மார்ச் கான்ட்ராக்ட் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த மார்ச் கான்ட்ராக்ட்ல பாருங்க, அப்படியே வந்து அதுல கன்டினியூட்டி கான்ட்ராக்ட்ல இங்க ரன் ஆயிட்டு இருந்தது. ரன் ஆயி இங்க வந்து குளோஸ் ஆயிடுது. இதுல பாருங்க, கரெக்ட்டா நாம இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். அங்கிருந்து வந்து இங்க சப்போர்ட் தொட்டு இந்த இந்த ரேஞ்சில தான் நிக்குது. செக் பண்ணி பாருங்க. கன்டினியூட்டி கான்ட்ராக்ட், மார்ச் கான்ட்ராக்ட் செக் பண்ணா தெரியும். நீங்க வந்து எப்பவுமே ஒரு கான்ட்ராக்ட் முடியும் போது அடுத்த மாசத்து கான்ட்ராக்ட்ட ரன்னிங் கொண்டு வந்துரணும். அதுதான் கரெக்ட்டா ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. அது கொண்டு வந்துக்குங்க. புரிஞ்சுங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இங்க ஓப்பன் ஆயிருக்குது. மிட்ல ஓப்பன் ஆனா என்ன பண்ணணும் நாம? இத பாருங்க. இந்த பார்ட் பாருங்க. இதுவே நம்ம வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். இங்க ஓப்பன் ஆகும்போது, இதை நம்ம சப்போர்ட்டா மாத்தியிருப்போம். இங்கிருந்து மேல போச்சு. இது ரெசிஸ்டன்ஸ். ஏன் ரெசிஸ்டன்ஸ் இங்க போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கலாம். பட் வந்து அதுக்கு முன்னாடியே போனா திரும்பக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க ஏகப்பட்ட கனெக்டிங் இருக்கு. பாருங்க இது இது அப்படியே கனெக்ட் பண்ணிக்குவோம். இந்த கனெக்டிங்க நம்ம செக் பண்ணிக்கணும். இது பாருங்க அப்படியே இதிலிருந்து கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்படி வச்சுப்போம். இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம். பட் இது வரைக்கும் நம்மளுக்கு இருந்தா போதுமானது. இப்ப பார்த்தீங்கன்னா, எத்தன கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு கனெக்ட், 2 கனெக்ட், 2 சப்போர்ட். இது ரிஜெக்ட் பிளேஸ், இது சப்போர்ட் பிளேஸ், இது சப்போர்ட் பிளேஸ், இது ரிஜெக்ட் அண்ட் ரிஜெக்ட் பிளேஸ், இது எல்லாமே ரிஜெக்ட் பிளேஸ், இதெல்லாம் சப்போர்ட் பிளேஸ். இது ரிஜெக்ட் பிளேஸ். எத்தன கனெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்போ இது ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். கீழ வந்து சப்போர்ட்னா இதே சப்போர்ட் வச்சுக்கலாம். ஏன்னா, இந்த இடம் வந்து தான் திரும்பிட்டு இருக்கு ஒவ்வொரு டைம். 2, 3 டைமா திரும்பி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கீழ வந்தாலும் கூட முன்னாடி இருக்கிற சப்போர்ட்ட பேலன்ஸ் பண்றோம் நாம. இந்த இடம், இது பாரு இந்த இடம். இன்னைக்கும் அந்த இடத்துக்கு தான் வந்து நின்றுருக்கு. அப்போ இந்த மாரி கனெக்டிங், மல்டி கனெக்ட் ஆகுறத நம்ம எடுத்திருக்கோம். இத 5 மினிட்ஸ் போய் பார்த்தோம்னா, நம்மளுக்கு என்ன சப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம். 5 மினிட்ஸ்ல பாருங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்குன்னு. கரெக்ட்டா வந்து இத ரேஞ்சா வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணியிருப்போம். மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகுதுங்கும் போதே, இது ஒரு சப்போர்ட். அப்ப சப்போர்ட்லருந்து என்ன பண்ணணும்? ரெசிஸ்டன்ஸ்க்கு போகும்னு தெரியணும். ஏன்னா நேத்து இங்க க்ளோஸ் ஆயிருக்குது. அப்ப இன்னைக்கு சப்போர்ட் ஏரியாலே ஸ்டார்ட் ஆகுது.
அப்படிங்கும்போது மேலே ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்த நம்ம பிக் பண்ணியிருக்க முடியும். இந்த இடத்த விட்டிருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து மறுபடியும் அகைன் வரும்போது நம்ம பிக் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இது ஏற்கனவே 1 ஹவரில் போட்டிருந்த ரெசிஸ்டன்ஸு. இங்கே என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். போயிட்டு மேலே போய் இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகுறா. எகைன் கொஞ்சம் கன்சால்டேஷன் ஆகிட்டு மேலே போன இங்கே வந்து உள்ளே க்ளோஸ் ஆகுறா. அப்போ இந்த இடம் தான் நம்ம பாயிண்ட்டு. இந்த இடத்துல புட் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரெண்டு பை ட்ரெண்டா அப்படின்னா பை ட்ரெண்டு தான். ஏன்னா பை ட்ரெண்டு வந்து நேற்று ஒரு டைம் நம்ம பார்த்தோம். இது பிரேக் பண்ணி நின்றுருக்கா, அதனால பை ட்ரெண்டுக்கு வந்துட்டான்னு சொன்னேன் நேற்று அப்டேட் வீடியோஸ் செக் பண்ணியா தெரியும். இது பிரேக் பண்ணியாச்சுன்னா பை ட்ரெண்டுக்கு வந்துட்டா, பாடி க்ளோஸ் வச்சிருக்கா, பை ட்ரெண்டுக்கு வந்துட்டான்னு சொல்லியிருந்தோம். அப்போ இன்னைக்கு வந்து அதோட கண்டினியூட்டி வந்து அப்படியே மேலே ஓப்பன், பை ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ. அது எங்கே அடுத்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கா கவனிச்சு பாருங்க. அடுத்த ரேஞ்ச் இந்த ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் விட்டு செகண்ட் ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கா. அப்போ வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போவான்னு தெரியும். ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு அங்கிருந்து கீழே மறுபடியும் சப்போர்ட்டு. இங்கே பாருங்க சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு போராடி வந்திருக்குன்னு. அந்த ஹையே உடைக்க முடியாம ஒவ்வொரு பிளேஸாக பார்த்து பார்த்து கீழே இறங்குறான். லோவை மட்டும் கண்டினியூ உடைச்சிட்டு வர்றா, ஹையை தொடங்க கூட முடியல. அப்போ டக்குன்னு கீழே விட்டா. ஏன்னா இங்கேயே செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டு இருக்காது தெரியும் நம்மளுக்கு. இது உடைச்சா தான் செல் ட்ரெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பார்த்துட்டு இருந்தோம்னா சிரமமாக இருக்கும். இது இன்னும் மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தா இன்னும் அழகாக செல் ட்ரெண்டுக்கு வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கீழே இறங்கிட்டே இருக்கிறான். ஒரே அமுத்து கீழே கொண்டு வந்துட்டா. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. இப்போ வந்து இந்த லோவுக்கு போகக்கூடாது, லோ உடைக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். அவன் அதே மாதிரி இங்கே வந்து கன்சல்டேஷன் ஆக ஆரம்பிச்சிட்டான். கன்சல்டேஷன் ஆகி மேலே திருப்பறக்கு ட்ரை பண்ணுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை உடைச்சிட்டானா இல்லை அது பாடிக்கு ஈக்குவலாக தான் வச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்க. இந்த ஹையிலேருந்து வச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் நின்றுருக்கு மார்க்கெட்டு. இன்னும் வந்து மேலே ரிவேஸ் ஆகலாம். ஆனால் இங்கே செல் ட்ரெண்டுக்கு வந்து டச் பண்ணி காமிச்சிட்டான். எகைன் வந்து இப்போ செல்லா பையான்னு கேட்டிங்கன்னா மினி டைம் ஃப்ரேமில் செல், பட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே பை ட்ரெண்ட் தான். இது ஒரு ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே என்னென்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இது ஒரு ரேஞ்சுன்னு சொன்னால் அப்போ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் ஒரு சப்போர்ட் பிளேஸ் தான். இதுவே ஒரு சப்போர்ட் பிளஸ் தான். ஏன்னா இங்கே எப்படி போயிருக்குன்னு பாருங்க. வந்து போய் கீழே வந்து மேலே போய் கீழே போய் இதுதான் இதனோட டயக்ராம். மேலே போனதோட டயக்ராம் இதுதான். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க பாயிண்ட் இருக்கு இல்லையா நம்மளுக்கு. இப்போ வந்து அவன் இந்த பாயிண்ட் தான் பிக் பண்ணிக்கிறான். இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டு தான் மேலே ட்ராவல் பண்ண பார்க்குறான். இந்த பாயிண்ட் கூட வந்திருக்கலாம். ஆனால் எங்கே திரும்புறதுக்கு ட்ரை பண்ணுதோ அந்த இடத்துல இருந்து பை போயிடுவது தான் கணக்கு. சரிங்களா? அதாவது இங்கேயே திரும்புறதுக்கு ட்ரை பண்ணுறான் இல்லைங்களா? அப்போ இங்கேயே பைக் திரும்புறானதை நம்ம கவுண்ட்டுக்கு கொண்டு வந்துடணும். இது லோ படைக்கல, அதனால பைக் திரும்புறான்னு மறுபடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? அது இப்படி ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து பாருங்க. இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க. ஆப்ஷனுக்கு போயிருந்தாலும் சூப்பராக காசு கொடுத்துருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. இங்கே 25,700 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்து 25,600 பாயிண்ட் வந்துருக்குது. ஆப்ஷனில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் 120 பாயிண்ட்ஸ் ஈஸியாக உள்ள வந்திருக்கும். புரிஞ்சுங்களா? இது இப்படி பிரித்து பிரித்து பார்க்கணும். ஒரே கான்செப்ட் தான். நம்ம ஒன்றும் மாற்றி மாற்றி பார்க்கலாம். அதே கான்செப்டை எப்படி ஒர்க் ஆகுங்கிறத மாற்றி மாற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துட்டே இருக்கோம். இந்த அப்டேட்டை புரிஞ்சுக்க பயிற்சி பண்ணத்தான் இது வரும். அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டுங்களா? பாருங்க, பயிற்சி பண்ணுங்க, அந்த அளவுக்கு ஈஸியாக செட் ஆகிடும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.